வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரோல் டிஃபைனிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் லீடர்ஷிப்பில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் பார்த்தோம் ஒரு 2-3 பதிவுகளுக்கு முன்னாடி. அப்போ அந்த லீடர்ஷிப்ன்றது ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறப்பு செய்யணும், அதுக்கு மட்டும்தான் லீடர் வேணுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும், அதாவது சமுதாயத்தில் சிறப்புடைய செய்திகளை செய்வதற்காகிலும், இல்லை சாதாரண வீட்டு வேலைகளை செய்யும்பொழுது இருந்தாலும், இல்லை ஒரு ஆன்மீகம் ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் செய்ய போகிறோம் அப்படின்னா அங்கேயும், ஒரு ரிலீஜியஸ் செரிமனி செய்ய போகிறோம் அப்படியானாலும் அங்கே ஒரு லீடர் முன்னிருந்து நடத்துறதுக்கு ஒரு லீடர் வேணும். லீடர்னு சொன்னால் என்ன பண்ணணும், எந்த வேலை செய்கிறோமோ, எந்த தொடர்புடைய செய்திகளை நம்ம செய்யறதுக்கு முயற்சி நிற்கிறோமோ அதுக்கு ஏற்புடைய எல்லா செய்திகளும் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் அந்த லீடரோட ரோலை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த ஒரு நிகழ்ச்சியை நிர்வகிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியை நிர்வகிக்கிறதுக்கு தேவையான எல்லா செய்திகளும், அதுக்கு தொடர்புடைய A to Z அப்படின்னா எல்லா விதமான செய்திகளும் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சரியாக செய்யறதுக்கு அவருக்கு தெரியும் என்று சொன்னால் அவர் அந்த தொழிலுக்கு லீடர் பண்ணுறதுக்கு தயாரானவர். முதல்ல புரோகிதம் செய்கிறோம், ஆன்மீக செய்திகளும் அதுக்கு தொழில் என்ன பண்ணணும், அந்த மந்திரங்களை சரியான முறையில் உச்சாடனம் பண்ணியிருக்கணும், அவருக்கு அதில் ட்ரைனிங் இருக்கணும், அந்த மந்திரங்களை சிறப்பாக சொல்லணும், பொருள் மாற்றி சொல்கிற அளவுக்கு அதனுடைய சப்தங்கள் ஒலிகள் அதெல்லாம் மாறக்கூடாது அப்படின்னு சொன்னால், அதுபோல் அவர் சிறப்பாக செய்யக்கூடியவராக இருந்தால் அன்றைய நிகழ்வுக்கு அவர் தான் அன்றைக்கி லீடர். அவர் சொல்கிறபடி நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணால் திங்ஸ் வில் பி இன்னும் எல்லாம் அதுவும் சரியான இடத்துல நிற்கும். அது எந்த தொழிலாளர் ஒரு பூஜை செய்யணும், ஒரு மகாலட்சுமிக்கு பூஜை செய்யணும் அப்படின்னா அந்த மகாலட்சுமிக்கு பூஜை செய்யறதுக்கு ஹவு டு கமென்சேட், அது என்ன ஒரு மந்திரங்கள் சொல்லி அது துவங்க வேண்டும், அது எந்த மந்திரங்கள் சொல்லி அதை அவங்கள மகாலட்சுமி தாயாரை நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டும், அப்புறம் எப்படி பூஜை செய்யணும், கடைசியாக எப்படி நிறைவு செய்யணும், மங்களஹாரத்தை எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த சீக்வன்ஸு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு எல்லாம் தெரியும், அந்த விஷயத்தில் அவருக்கு சிறப்பான செய்திகள் தெரியும் என்று சொன்னால் அவர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணால் அன்றைய பூஜைக்கு அவர் முன்னிருந்து நடத்துவார். லீடர்ஷிப்னா என்னன்னு நம்ம பார்த்தோம், ஒரு நிகழ்வை முன்னிருந்து நடத்தி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவர் அதுக்கு லீடர்னு. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ஒரு பூஜையாக இருந்தாலும், சாமி கும்பிடணும், நம்மளுக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ண அன்றாட வாழ்வில் மந்திரங்கள் சொல்லி அதை மலர் தூவி நம்ம என்ன பண்ணுறதில்ல, பூஜை செய்யறதுக்கு பழக்கமே படுத்திக்கிறது இல்லை. அப்போ அந்த ஒரு நாளைக்கு பூஜை செய்யணும் அப்படின்னா பூஜை செய்யறதுக்கு யார் செய்து தருவாங்களோ, யார் செய்யறதுக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அவங்கள நம்ம கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு லீடராயிரு, எனக்கு முன்னே நின்று என்னோட பூஜையை நடத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம அவரை கேட்டுக்கிட்டோமான அவர் ஒரு நாளைக்கு முன்னே நின்று அந்த ஒரு வேளை சொல்லுவாங்க, காலையில் இந்த நேரத்துக்கு வரேன், இல்லை நம்ம எப்போவுமே காலையில் தான் குளிச்சுட்டு அவனை சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னே பூஜை செய்ய வேண்டியது அத்தியாவசியம். ஸோ அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பூஜை செய்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. இது எல்லாம் நிறைய வீட்டில் நம்மளதில் என்ன இருக்குது, பழக்கம் இருக்குது. இதுபோல் ஒரு நேரத்தில் ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், இந்த நிகழ்ச்சி கூட நம்ம தயார் பண்ணிப்போம். இது பூஜை பண்ணுறதுக்கெலாம் இல்லை, சிலப்போ 10 நாளைக்கு பூஜை நடக்கணும் அப்படின்னா அந்த 10 நாள் பூஜையும் முன்னிருந்து நடத்துறதுக்கு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்கள நம்ம கூப்பிட்டு அந்த பூஜையை செய்து கொடுக்க சொல்லி கேட்கலாம். ஸோ இது எல்லாமே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு நமக்கே செய்ய தெரியவில்லை என்றால் நமக்கு சொல்லி கொடுத்து அது எப்படி செய்யணும் அப்படின்னு நம்மளை கைடு பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு பொழுதுக்கு மட்டும் நம்ம அவங்கள என்ன பண்ணலாம், லீடராக வச்சுக்கிட்டு என்ன சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்கலாம். அது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும், வேறு சேலை எதான இருந்தாலும், ஒரு அலுவலகம் இருக்குது, அங்கே என்ன செய்யணும், ஒரு ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிற ஒரு சீஃபை கூப்பிட்டு அந்த இடத்த நிகழ்ச்சி நடக்க வேண்டிய அந்த ஹாலை, அந்த அரங்கை என்ன பண்ணணும், சிறப்பாக தயார் பண்ணணும். அது நிறைய டெக்கரேஷன் பண்ணணும், அந்த அழகழகான தோரணங்கள்லாம் கட்டணும் அப்படின்னா அந்த தோரணங்கள் கட்டுறதுக்கு யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்கள கூப்பிட்டு அன்றைய ஒரு பொழுதுக்கு யூ கைண்ட்லி கைடஸ் இன் என்ன ப்ரிப்பேரிங் திஸ் ஹால் ஃபார் தி என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோன்னா அவங்க தயார் பண்ணி கொடுத்தா அன்றைய நேரத்துக்கு அவங்க அதுக்கு தேவையான சாமானெல்லாம் கேட்பாங்க, இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, என்னெல்லாம் வேணுமா, இல்லைன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு தயார் பண்ணி கொடுத்து விடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நல்ல சிறப்பான ஒரு அரங்கமாக கலர்ஃபுல்லாக மாறிடும். இது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு 25 பேர் சாப்பிட போகிறாங்க,
நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்மள நிறைய பேருக்கு 2-3 பேருக்கு மேலேயே சமைக்க தெரியாத அளவில் இருக்கிறோம். அப்படின்னா அந்த 25 பேருக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாக்க ஒரு மெனு கார்டு கேட்பாங்க. என்னெல்லாம் சாப்பாடு வேணும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு. எஸ் இதெல்லாம் வேணும்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கேட்டு எது சிறப்பாக இருக்கும்னு பார்த்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி சொல்லிட்டோமானே, அது அவங்களே என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் ஒரு 10% போல வீட்டில் நம்ம வீட்லேயே வந்து அதுக்கு வேண்டிய சாமான்களாக வாங்கி கொடுக்க சொல்லி தயார் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய நேரத்தில் ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் என்ன நடக்கிறது, அவங்களே எல்லாத்தையும் தயார் பண்ணி கொண்டு வந்து சூடாக நம்ம வீட்டு ஹாலில் ஒரு இதில் பெஞ்சில் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படியான என்ன அர்த்தம், அன்றைய பொழுதுக்கு நம்மளோட சாப்பாடு நேரத்துக்கு அவங்க தான் என்ன நம்மளுக்கு ஒரு முன்ன நின்று கைடு பண்ணுறாங்க. சில நேரத்தில் அவங்களே பரிமாறிட்டு கூட போவாங்க. ஸோ இது எல்லாமே லீடர்ஷிப் என்ன சொல்கிறது, எந்த நேரத்தில் எதுபோல செய்கைகளை செய்யணுமோ அதுக்கு தேவையான எல்லா செய்திகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தே கேன் பர்ஃபார்ம் தி லீடர்ஷிப் ரோல் ஃபார் அ கிவன் அக்கேஷன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.